ஆடு ஜீவிதம் படத்துக்கான விருது ஆடு ஜீவிதம் படத்துக்கு இந்த முறை நிச்சயம் விருது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டிலையும் எதிர்பார்த்தோம், கேரளாவிலையும் அதை விட பெருசா எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அப்படி எதுவுமே இல்லாம போனதுக்கு அப்ப அதை என்ன காரணமா புரிஞ்சுக்கிறது? இல்ல அந்த படத்த பத்தி எதுவுமே பெருசா அவங்க சொல்லவே இல்லையே. அவங்களுக்கு அப்ப புரியலையா அத பத்தி? அது எப்படிங்க? அவ்வளவு கூட புரியாத ஆளுங்களா தேர்வுக்குழுல வந்து உட்கார்ந்திருப்பாங்க? ஆ. ஐயா! அதான் ரொம்ப அசிங்கமா இருக்கு அந்த இது. அப்படின்னு இல்ல. அத கண்டுக்கவே இல்ல. அது நீங்க நீங்க பாத்தீங்கல்ல அந்த படத்த? கண்டிப்பா. ஆ. இல்ல அது சொல்லவே இல்லையே அத பத்தி. ஆ. அத பத்தி இப்ப அப்படி ஒரு படம் ம். அனுப்பப்பட்டிருக்கு. ம். அத அதுக்கு இன்ன காரணங்களால ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்கு. ம். சொல்ல ரொம்ப கொஞ்சம் பிருத்திவிராஜ் வந்து கொஞ்சம் ஆர்டிபிஷியலா ஆக்ட் பண்ணாருங்கிற மாதிரி ஏதோ ஆ. ஒரு கமெண்ட் தான் வந்தது. ஆ. அந்த பார்த்த ஒரு குழுவுக்கு அப்படி தோணிச்சோ என்னமோ தெரியல. ஆ. ரெண்டாவது தமிழ்ல இருந்து ஜே பேபிங்கிற ஒரு படம் போயிருக்கு. அப்படி இப்படி ஒரு படத்தை பத்தி அவங்க அவங்க பார்க்கவே இல்ல. பார்த்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆ. பேரே சொல்லல. ம். இந்த படத்துல பேர்லாம் சொல்லவே இல்ல. ம். ஜே பேபிலாம் மிரட்டி இருப்பீங்க நீங்க. உங்க உங்க நடிப்பை அதுல வந்து நீங்க சிரிச்சா ஆடியன்ஸ் சிரிப்பாங்க, நீங்க அழுதா ஆடியன்ஸ் அழுகுற அளவுக்கு அந்த படம் அப்படிங்கிறது அவ்வளோ கதையோட ஒன்றி போயிருப்பீங்க. அதை நீங்க சொன்னது போல அதெல்லாம் பார்த்தாங்களானே தெரியல. இல்ல அந்த படத்துல பேரே லிஸ்ட்லயே வரலையே. இயக்குனர் சுரேஷ் மாரிட்ட பேசும்போது நம்ம அனுப்புறோம் மேடம், ஆனா அவங்க பார்த்தாங்களேன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த பேர் கூட எந்த லிஸ்ட்லயும் அவங்க சொல்லவே இல்லை. என்னன்னே தெரியலையே அப்படிங்கிறாங்க. அது எப்படி அது நம்ம ஒரு வருஷம் பூரா ஒரு நடிக்கக்கூடிய கலைஞர்கள் அவங்களுடைய எதிர்பார்ப்புங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை வர்ற இந்த விருதை பத்தின எதிர்பார்ப்பு. ஸோ அதை எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாங்களா பார்க்கலையா, ஒரு பரீட்சை எழுதின பேப்பர் அந்த டீச்சர் பார்த்தாங்களா பார்க்கலையான்றது எப்படி தெரியும்? பேப்பரை பார்க்காமயே ஒரு ஸ்டூடெண்ட்டை ஃபெயில் பண்ணா அது எவ்வளவு வலியை தரும். அதை தான் சொல்றேன். அந்த அந்த ஒரு டீச்சர் நம்ம எழுதின பரீட்சை பேப்பரை பார்த்தாங்களா இல்லையாங்கிறதே தெரியாத சூழ்நிலை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுதான் கேட்கிறேன். டீட்டெயில்ஸ் கண்டிப்பா வந்து கலைஞர்களுக்கு கொடுக்கணும். இந்த காரணங்களால் அது யார் சம்மந்தப்பட்டவங்க உங்களுக்கு நீங்க அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, அந்த ஃபார்ம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு உங்க படத்துல இந்த காரணங்களால உங்களுக்கு கொடுக்க முடியல, இந்த காரணங்களால உங்களுக்கு வந்து அதை வந்து அதுக்கு நீங்க தகுதியற்றவர்கள் ஆகிவிட்டீர்கள், இந்த காரணங்களால நீங்க இந்த கேட்டகரிக்கு தள்ளப்பட்டு விட்டீர்கள், இல்ல உயர்த்தப்பட்டு விட்டீர்கள், ஏதோ ஒன்று நீங்க விளக்கம் சொல்லணும்ல.